விக்ரம் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. நீங்கள் பார்த்தா கூட தெரியும், யூடியூப்பில் இருக்குது. அவர் வந்து இந்த உன்னை நினைத்துன்னு ஒரு படம் வந்து அவர் வந்து விஜய் சார் வச்சு எடுக்கும்போது, ஸோ விஜய் சார் வந்துட்டு இந்த மாதிரி விக்ரம் சார்ட்ட வந்து, சார் அது பூ உனக்கு கதை மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல, இவரை கன்வின்ஸ் பண்ணி அப்படி இல்லை இது வேறு அப்படின்ற மாதிரி சொன்னால் ஓகேன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிருக்காங்க. ஷூட்டிங் போய் ஒரு சாங் எடுத்திருக்காங்க. சாங் எடுத்து அந்த சாங் நடந்துகிட்டு இருக்கும்போதே மறுபடியும் ஒரு நாள் அவர் விக்ரம் சாரை பார்த்து, சார் இந்த மாதிரி எனக்கு இது பூ உனக்கு மாதிரியே ஃபீல் ஆகுது சார், வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னோன்னே இவர் சரி ஓகே உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாரு. 2 பேரும் அந்த படத்துலேருந்து பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்ச உடனே அப்போ அந்த படத்துக்கு வேண்டிய அந்த இது வரைக்கும் செலவானது, இன்வெஸ்ட் பண்ணது எல்லாத்தையும் நான் திருப்பி கொடுத்துருந்தேன்னு விஜய் சார் வந்து கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. அந்த கம்பெனி வந்து லட்சுமி மேக்கர்ஸ். அவங்க வந்து இல்லை உங்களை வச்சு படம் எடுக்க தான் நாங்கள் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் சொல்லிட்டோம். ஸோ நாங்கள் பணத்தை திருப்பி வாங்கிட்டு நாங்கள் வேறு பண்ண முடியாது. விக்ரம சார் படத்துக்கு வேறு ஹீரோ வச்சு எடுத்துக்கிறோம். பட்டு நீங்கள் ஹீரோவாக எங்களுக்கு ஒரு படம் பண்ணி தான் கொடுக்கணும், எங்களுக்கு செலவு பண்ணதை திருப்பி கொடுக்காதீங்க அப்படின்னோடனே, சரி அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் அடுத்த படம் ஒன்று முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு கால் ஷீட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் அதே கம்பெனிக்கு விஜய் சார் கொடுத்த கால் ஷீட் தான் பகவதி படம்.